ஒரு ஆந்தைய பார்த்த உடனே நமக்கு தெரிகிறது, நம்மளையே முறைச்சு பார்க்குற அதனுடைய பெரிய கண்கள் தான். அது கண்களை இடது, வலது பக்கமா உருட்டுறதே இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா, ஆந்தைகளுக்கு நம்மள போன்ற உருண்டை வடிவமான விழிக்கோளம் கிடையாது. மாறாக, குழாய் வடிவிலான பைனாக்குலர் போன்ற டியூப் வடிவத்த அமைப்பில கண்கள் இருக்கு. இந்த கண்கள் அதனுடைய மண்டை ஓட்டோட ஸ்க்ளிராட்டிக் வளையங்களால பிணைக்கப்பட்டிருக்கும். அதனால ஆந்தையால கண்கள இடது, வலமாக அசைக்க முடியாது. ஏன்னா, மண்டை ஓட்டோட ஸ்ட்ராங்கா அது இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஓர பார்வையெல்லாம் ஆந்தையால பார்க்க முடியாது. ஆனால் சுற்றி முற்றி பார்க்குறதுக்கு அதனுடைய கழுத்தை மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் தடைப்படாமலேயே 270 டிகிரிக்கு திருப்ப முடியும். ஆந்தைகளோட விழித்திரைகள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆந்தைகள் இரவாடிகள் அப்படிங்கிறதுனால இருட்டில் பார்க்குறதுக்கும் சின்ன அசைவுகளை அறியறதுக்கும் அதனுடைய விழித்திரையில் உருளை செல்கள் அப்படிங்கிற ராட் செல்ஸ் நிறைய இருக்குது. 3 கண் இமைகள் உள்ள உயிரினமும் ஆந்தை தான். கண் சிமிட்டையில் மேலேருந்து கீழே மூடுற ஒரு இமை, தூங்குகையில் கீழேருந்து மேல் நோக்கி மூடுற ஒரு இமை, 3வதாக ஒரு ஒளி கசிகிற இமை, இடவலமாக மூடி தூசி தும்புகளை சுத்தம் பண்ணி கண்ணை ஈரப்பதமாக வச்சுக்கிறது. ஆந்தைகளுக்கு பகல்லையும் கண்கள் நல்லா தெரியும். ஆனால் என்ன, அதீத வெளிச்சத்தினால விழித்திரை பாதிக்காமல் இருக்க அவைகளுடைய கண்மணிகள் மிகவும் சுருங்கிரும். கண்களில் இவ்வளவு கண்கட்டு வித்த வச்சுருக்க ஆந்தைக்கு கிட்டப்பார்வை குறைபாடு இருக்குது. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு தொலைவுக்கு அப்பால் ஓடுற ஒரு எலியை காணுற ஆந்தைக்கு கண் முன்னே நிற்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆந்தை விவேகம் மற்றும் ஞானத்தின் குறியீடாக கருதப்படுகிறது. கிரேக்க அத்தீனா தெய்வத்தின் குறியீடும் லட்சுமி தேவியின் வாகனமும் ஆந்தையே.